நான் நல்லவன், நான் நல்லவன். ஓகே, நீ நல்லவனே வெச்சுக்கோ. ஆனா உன் மனசுக்கு தெரியும்ல நீ எப்படிப்பட்டவன்னு. சித்ரா, உன் வாயால என்ன நல்லவன்னு சொல்லிட்ட. எனக்கு இது போதும். ஆமா, நீ எங்க போற? நான் வேணும்னா உன் கூட துணைக்கு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம். இப்ப நீ இங்க இருந்து கிளம்புனா அதுவே பெரிய ஹெல்ப்பா இருக்கும். யாராவது பாத்துட்டாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை. கூல் சித்ரா, நான் இருக்கும்போது உன்னை யார் என்ன பண்ண முடியும் சொல்லு? முதல்ல நீ கிளம்பு மிக்கு. ஓகே ஓகே, கூல். பை சித்ரா. ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியல. எதுக்கு தான் வந்து என் உயிரை வாங்குறேன்? இத பாரு தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி தெரியற. எப்படி இந்த அயோக்கியங்க கூட சேர்ந்த? ஓ அப்படியா? அப்ப கடைசியா எப்ப நம்ம கிட்ட அடி வாங்கின? இதோ பாருப்பா, உன் நன்மைக்காக தான் சொல்றேன். என் பேச்ச கொஞ்சம் கேளு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். ஓங்கி ஒரு குத்து விட்டுனா செத்துடுவ. பொறு தம்பி, என் பேச்ச இப்ப நீ கேட்கலன்னா அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. வருத்தப்பட போறது நான் இல்ல, நீதான். டாய், அப்படியே நீ கீழே உட்காந்துக்கிட்டு நான் ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். என்னப்பா, ஆபீஸ்ல இருந்து வந்து அப்படியே உட்காந்துட்டீங்க? என்ன ரொம்ப டயர்டாப்பா? ஒண்ணுமில்லம்மா, நான் மணிமேகலையை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா, ஆபீஸ்ல மறுபடியும் உங்களுக்கு மகேஷால ஏதாவது ப்ராப்ளமா? அப்படின்னு சொல்றத விட வர வர மணிமேகலோட போக்கு மாறிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாமா. என்னப்பா சொல்றீங்க? என்னங்க, அப்படி என்ன மணிமேகலையோட போக்கு மாறிடுச்சு? இல்ல விஜயா, மணிமேகலை இப்ப முன்ன மாதிரி இல்ல. ஆபீஸ் முடிஞ்ச நாம எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா இவ லேட்டா தான் வீட்டுக்கு போறா. ஏன்பா, ஆபீஸ்ல மணிமேகலைக்கு ரொம்ப வேலை கொடுக்கறாங்களா? அப்படி என்ன சித்ரா, உங்க அப்பாவுக்கோ மத்தவங்களுக்கோ இல்லாத வேலை? சரி, நீங்க மேல சொல்லுங்க. அது என்னமோ உண்மைதான். மணிமேகலை புதுசா எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணவ. அப்படி என்ன எங்க யாருக்கும் இல்லாத வேலை அவளுக்கு இருக்குன்னு தான் புரியல. ஏன்பா, ஒருவேளை அந்த மகேஷ் தான் மணிமேகலை ஓவர் டைம் செய்ய சொல்லி வற்புறுத்துறானோ? அப்படி அவன் வற்புறுத்தினாலும் இவளுக்கு எங்கம்மா புத்தி போச்சு? எங்க கிட்டயோ இல்ல ராகுலன் சார் கிட்டயோ மகேஷ் இப்படி பண்றான்னு சொன்னா நாங்க அவளை ப்ரொடெக்ட் பண்ணிருப்போம்ல. ஆமாங்க, அதுதான் நீங்க அன்னைக்கு ராகுல் சார் கிட்ட இத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா விஜயா, ஆனா இதுல விஷயம் என்னன்னா, நாங்க மகேஷ் மணிமேகலை ஆஷ் பண்றான்னு வருத்தப்பட்ட அளவுக்கு இப்பெல்லாம் மணிமேகலை மகேஷ் விஷயத்தை பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. என்னப்பா சொல்றீங்க? ஒருவேளை அவங்களுக்கு மகேஷோட போக்கு தெரியாதோ என்னமோ? என்னம்மா, மணிமேகலை என்ன பச்சை குழந்தையா? ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்
மகேஷ் ஒரு நச்சு பாம்புன்னு. இவளுக்கு மட்டும் எங்க புத்தி போச்சு? ஒருவேளை மகேஷ் நிஜமாவே மணிமேகலைய ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை வாங்குறானோ என்னமோ. அப்படி மகேஷுக்கு நிஜமாவே ஒர்க்ல ஹெல்ப் தேவைப்பட்டிருந்தா எங்க கிட்ட கேட்டிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் பர்டிகுலரா மணிமேகலை கிட்ட கேட்கணும்? ஆமாமா, அப்பா சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. மணிமேகலையும் வயசுக்கு வந்த பொண்ணு, அவங்களுக்கும் சுய அறிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இவங்க இப்படியே அடிக்கடி ஆபீஸ்ல அந்த மகேஷ் கூட தனியா நின்னு ஓவர் டைம் பண்ணாங்கன்னா ஆபீஸ்ல இருக்கிற மத்தவங்க மணிமேகலை பத்தி கமெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இனி இல்லம்மா, இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா. 1 மினிட் பா. அம்மா, என்ன தீஞ்ச வாசனை வருது? அடுப்புல ஏதாவது வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, ஆமாம்மா, அப்பாவுக்கு காஃபி குடுக்கறதுக்காக பால் அடுப்புல வச்சுட்டு வந்த. கதை சுவாரஸ்யத்துல மறந்துட்டேன், கொஞ்சம் இருமா. என்னப்பா சொல்றீங்க? எதுக்கு மணிமேகலை மகேஷ் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க? அதாம்மா எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, மணிமேகலைக்கு மகேஷ் அடிக்கடி லிஃப்ட் கொடுக்கறதையும் டேவிட் பாத்திருக்காரு. இது என்னங்க கூத்தா இருக்கு? மணிமேகலைக்கு அப்படி என்ன புத்தி மழுங்கி போச்சா? ஒரு வயசு பொண்ணு இப்படி தனியா ஒருத்தன் கூட அடிக்கடி கார்ல போய்கிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அது சரி, அம்மான்னு ஒருத்தி இருந்திருந்தா இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. பாவம், அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அப்பாங்காரனும் விட்டுட்டு ஓடிட்டான். அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுக்க யார்தான் இருக்காங்க? ஏன்பா மணிமேகலை இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? அதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது. இவ புரிஞ்சு பண்றாளா இல்ல மகேஷ பத்தி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாளான்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏங்க, அந்த பொண்ணு இந்திரன் கூட தானே இருக்கு. இதெல்லாம் இந்திரன் தட்டி கேட்க மாட்டானா? கேட்காம என்ன விஜயா? இந்திரன் எத்தனையோ தடவை மணிமேகலைக்கு சொல்லியிருக்கான், ஆபீஸ் முடிஞ்ச அப்புறம் தான் கூடவே வந்துரும்படி. ஆனா அவதான் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாளே. அந்த கவலையில இந்திரன் கூட இப்போ அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட கூடாது. எப்படியாவது மணிமேகலைக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் பத்தி புரிய வைக்கணும். ஆமாங்க, ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் அந்த பாலே கெட்டு போயிடும். அதுபோல பொண்ணுங்க லைஃப்ல நடக்கிற சின்ன இன்ஸ்டன்ட்டும் பிற்காலத்துல அவங்க ஃபியூச்சரையே பாதிக்கும். நாமளும் பொண்ண பெத்தவங்க தாங்க. எப்படியாவது நாம அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிய காட்ட பாக்கணும். உண்மைதான் விஜயா. இப்ப பாரு, நம்ம சித்ராவுக்கு அப்பா அம்மான்னு நாம இருக்கோம், நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கறோம். ஆனா அவ நிலைமை அப்படி இல்லையே. ஆமாப்பா, அதுக்காக நாம மணிமேகலை அப்படியே விட்டுட முடியாது இல்லையா? அவங்களுக்கு அம்மா இல்லைன்னா என்ன, நாம இல்ல? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு என்னவோ இந்த விஷயத்துக்கு ஒண்ணுதான் நல்ல தீர்வுன்னு படுது. என்ன விஜயா அது? மணிமேகலை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுதான். அவ இப்படியே தனியா இருந்தா பிரச்சனைங்க அதிகமாகுமே தவிர குறைய போறதில்ல. தனிமைங்கிறது கொடுமைங்க. பாவம் அந்த பொண்ணு சின்ன வயசுலயே தனிமரமா நிக்குது. சீக்கிரமா யாராவது நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்து போகும். அவளுக்கும் ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும். சரி சரி, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்பா பாருங்க, அம்மாவே மணிமேகலையோட கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். எப்படியாவது அம்மா கிட்ட பேசி அக்காவோட கல்யாண விஷயத்த அவங்க கையிலே கொடுத்துடுங்க. ஆமாமா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் பேசுறேன்.
இதை வைக்கட்டுமாம்மா? எடு. வேண்டாம். அவ்வளோதானம்மா? பில் போட்டுடலாமா? இன்னும் சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா பில் பண்ணிக்கலாம். அவர் வரலையா? ஸ்ருதியோட அப்பா ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவரால் வர முடியறதில்ல. வீட்டில் நிறைய வேலை இருக்கிறதுனால என்னாலையும் வர முடியறதில்ல. அதனால ஸ்ருதி அனுப்புவேன். அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட வருவான். இந்தாங்கம்மா. ஹலோ. ஹலோ மகேஷ். சொல்லுங்க அத்தை. என்ன திடீர்னு? மகேஷ், நான் ஹீஸ்டாம் ஸ்டேஷன் சூப்பர் ஸ்டோருக்கு ஸ்ருதியோட வந்திருக்கேன். எல்லாமே ரொம்ப மலிவா இருக்குன்னு நிறையவே வாங்கிட்டோம். அப்படியா அத்தை? சந்தோஷம். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஸ்ருதியோட அப்பா கிட்ட லிஃப்ட் கேட்கலான்னு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆனா அவர் ஏதோ ஆஃபீஸ் வேலையா வெளியில போயிருக்காருனாங்க. அதான். என்ன அத்தை தயங்குறீங்க? உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? இதோ ஒரு 10 மினிட்ஸில் அங்கே வந்துடுவேன். தேங்க்ஸ் மகேஷ். வச்சிடுறேன். வேண்டாம் வேண்டாம், கொடுங்க. எடுத்துட்டு வா. போயிட்டு வரோங்க. பாத்தீங்களா ரகு சார் இவனோட கொழுப்ப? ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்கு. இவன் என்னடான்னா மாமியாருக்கு லிஃப்ட் கொடுக்க போறான். எனக்கு என்னவோ இவன் அத்தைக்கு லிஃப்ட் கொடுக்க போறவனா தோணல. ஏதோ நம்ம காதுல பூ சுத்ததான் அத்தை அத்தைன்னு பேசிக்கிட்டு இருக்கான் போல தோணுது. என்ன ரகு சார், உங்க பேச்ச பார்த்தா விடுங்க டேவிட். நாம பேசுறத மத்தவங்க கேட்டா ரொம்ப கேவலம். என்ன சொல்றீங்க ரகு சார்? இல்லையா? ஏதோ ஐ ஸ்ட்ரீட்ல நின்று வம்பளக்கிற மாதிரில பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஒன்றும் வம்பு பேசல. ஏதோ வெளியே போறேன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம ஆஃபீஸை விட்டு போறானேன்னு தான் சொல்ல வந்தேன். ஆனா ரகு சார் உடனே வெளுத்து வாங்க தொடங்கிட்டீங்க. ஏதோ மத்தவங்க மாதிரி அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ண, அவ்வளவுதான் டேவிட். மகேஷ் வர எப்படி 1 மணி நேரமாவது ஆகும். அவனும் அவசரத்துல கம்ப்யூட்டரை லாக் அவுட் பண்ணாம போயிருக்கான் போல. ஆமா, ஆன்ல தான் இருக்கு. ரகு சார், நீங்க கொஞ்சம் வெளியே நின்று பாத்துக்கோங்க ப்ளீஸ். நான் மகேஷ் கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை குயிக்கா எடுத்துறேன். ஓகே டேவிட், சீக்கிரமா பண்ணிடுங்க. என்னாச்சு ரகு? ஏதோ கிளாஸ் ரூம்ல குறும்பு பண்ணிட்டு டீச்சர்கிட்ட பனிஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி வெளியே நிக்கிறீங்க. ராகுலன் சார், குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் இல்ல, நம்ம டேவிட் தான். உள்ள போய் பாருங்க. மகேஷோட கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் டேவிட்? ரகுலன் சார், மகேஷ் கம்ப்யூட்டர் லாக் அவுட் பண்ணாம வெளியில போயிருக்கிறான். சரி, நீங்க ஏன் அவன் டேபிள்ல உட்காந்து தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க? ரகுலன் சார், இந்த சான்ஸை விட்டு அவனோட ரகசியத்தை நாம கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு என்னமோ நீங்க பண்றது சரியா தோணல. அவன்கிட்ட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். அவன் டேபிள்ல இருந்து நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க. வேணாம் டேவிட். இல்ல ரகுலன் சார், அவன் யாருக்கோ லிஃப்ட் கொடுக்க ஈஸியாக போயிருக்கிறான். வர எப்படியாவது 1 மணி நேரமாவது ஆகலாம். மகேஷ் வேணும்னே அப்படி ஒரு பிளான் பண்ணி உங்களை நோட்டை விட இப்பவே உள்ள வந்தான்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ரகு சாரை வாசல்ல கட்டி வச்சிருக்கேன்ல. டேவிட், சாரி, நிக்க வச்சிருக்கேன்ல.
டேவிட், நீங்க கொஞ்சம் குழந்தைத்தனமா இந்த ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. மகேஷ் மட்டும் இப்ப உள்ள வந்தானா அவனுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு நினைக்கிறீங்க? உண்மைதான் ராகுலன் சார். நீங்க அவன் சீட்ல இருந்து வந்துடுங்க. உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நாம அவசரப்படாம கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். ராகுலன் சார், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. டேவிட், மகேஷ் கிட்ட இருந்து நாம ஒரு டைரியை கைப்பற்றணும். ஆனா அது இங்க எங்கேயுமே இல்ல. என்ன டைரி ராகுலன் சார்? அதுலதான் அவன் நம்ம கம்பெனி புக்ஸ்ல இல்லாத டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கான். நீங்க எல்லாம் நினைக்கிறா போல கம்ப்யூட்டர்ல எல்லாம் போட்டு வைக்கல. அப்படியா? அதை எப்படி நாம கண்டுபிடிக்கலாம்? அது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா அது ஒரு ரெட் கலர் டைரி. நாம ஒண்ணு பண்ணலாம்.